அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு யாருக்கு சேராத காதல் உறவு என்ற தலைப்புல பார்க்க போறோம். முக்கியமா மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் முதல் காதல் சேராம போயிடுது. நிறைய பேருக்கு சொல்றேன். அதாவது குறிப்பா திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கீங்க அல்லது மிருகசிரீசம் நட்சத்திரமாக இருக்கீங்கன்னாக்க ஒரு வகையில உங்களுக்கு காதல் ஏற்பட்டு திருமணம் ஆகணும். ஆனா அந்த திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளோடயே இருக்கிற மாதிரி இருக்கும். திருமணம் ஆனாலும் பிரச்சனைகளோடயே வாழ்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி இல்லைனாக திருமணம் ஆகாமலேயே பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு நிறைய பேருக்கு அது இருக்கும். இது ஒரு பொது பலனா சொல்றேன் நான். இப்போ இந்த மிதுன ராசிக்கு திருமண பொருத்தத்துக்கு எந்தெந்த ராசிகளோடு சேராம இருக்கிறது நல்லது, சேர்ந்தாக பிரியக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துது. இருவேறு கருத்துக்கள் உடையவர்கள் ஒரே வீட்டுல ஒரே இடத்துல வாழ முடியுமா? கண்டிப்பா எப்படியும் சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும், பிரச்சனையோட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ திருமணம் என்பதே இந்த தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சி. பேசிக்கா அந்த திருமண வாழ்க்கை நிறைய பிரியறதுக்கு முக்கியமான காரணம் இந்த தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை. ஏதாவது ஒரு வகையில வேலைன்னு போயிட்டு பிரிஞ்சு இருக்கிறது, தனிச்சு இருக்கிறது, அதனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றது. சில பேருக்கு திருமண வாழ்க்கையில ஒன்னாவே இருந்தா கூட தனித்தனியா பிரிந்து வெவ்வேறு ரூம்ல தூங்குறது, அதே போல தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லாம இருக்கிறது அல்லது தாம்பத்திய வாழ்க்கையே கிடைக்காம இருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனாலதான் இந்த திருமண வாழ்க்கையில நிறைய முறிவுகள் வருது. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? பொருத்தம் பார்த்துட்டு இப்போ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான எண்ணங்கள், ஈக்குவலான அந்த தாம்பத்திய ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் அல்லது ஈடுபடக்கூடியவர்களை பார்த்து நம்ம பொருத்தம் செலுத்தும் போது அவங்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கு. அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். இந்த மிதுன ராசியில யாருக்கு சேராத காதல் உறவு அப்படின்னாக்க, இந்த மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி புதன் பகவான். மிதுன ராசிக்காரங்க நிறைய படிச்சிருப்பாங்க. ஞானத்தோடு கூடிய புத்திசாலித்தனம் இவங்க கிட்ட இருக்கும். எதையாவது வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வேலையை சிந்திக்காம இருக்கவே முடியாது. வேலையெல்லாம் அதிக கான்சன்ட்ரேஷன் உடையவங்க, கடுமையான உழைப்பாளிகள் தான். பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப பொறுப்பாகவும் செயல்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்க. மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக இருந்தாலும் பிற்பகுதி வாழ்க்கையில இவங்க லைஃப் நல்ல ஒரு லக்ஸுரியஸ் லைஃபே லீட் பண்ணுவாங்க. காரு, பங்களா, வீடு, வாசல்னு எல்லாத்தையுமே சம்பாதிச்சிருவாங்க. ஆனா நிம்மதியை மட்டுமே சம்பாதிக்க முடியாது அப்படின்ற விஷயத்த கடைசியில தெரியுவாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்க, பொருளாதார ரீதியா நல்லா இருந்தாலையும் இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை நிறைய பேருக்கு சரி இருக்கிறதுல. என்ன காரணம்னா, மிதுனம் என்பது புதனோட வீடு. இதற்கு நேர் எதிர் 7ஆம் பாவகம் கலசரஸ்தானம் என்பது குருவோட வீடு, தனுசு. அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க, அதாவது இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட ஒரு ஈகோ இருக்கும், ஒரு கிளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். யார் பெரியவங்கன்றதுல ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க, எதிலையும் ஆய்ந்து அறிந்து கொஞ்சம் சந்தேக கண்ணோட தான் பார்ப்பாங்க. அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எதுலையும் வெளிப்படையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதுவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதே போல இவங்களுக்கு வாழ்க்கை துணைவராலையும் மன வருத்தம் இருக்கும். கூட்டு தொழில் செஞ்சாங்கனாக கூட்டாளிகளாலையும் மன வருத்தம் இருக்கும். அதே போல சில நண்பர்கள் கூட பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நல்லா பழகிட்டு ஆதாயம் அடைஞ்சிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு அந்த 7ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு மனக்குறைகளும் மன வருத்தங்களும் வாழ்நாள்ல எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா மிதுன ராசிக்காரங்க நல்ல புத்திசாலிங்க, அறிவாளிங்க, பாக்குறதுக்கு நல்ல தோற்றப்பொழிவு உடையவங்க. மற்றவங்க கிட்ட பேசினாங்கன்னா வசீகரிக்கக்கூடியதாகவே இருக்கும். இவங்க பேசுறதுல மற்றவங்க காதல் வயப்படுவாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு திட்ட 2 நிமிஷம் பேசுறாங்கனாக்க அந்த எதிர்பாலினர் காதல் வயப்படக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. அந்த வகையில காதல்லாம் இவங்களுக்கு நிறையவே வரும். அந்த காதல் யாரோடு வந்தா சேராம இருக்கும், சேராத காதலா மாறுது அப்படின்னா, குறிப்பா இவங்க பர்டிகுலரா இவங்களுடைய ஜாதகத்திலையும் காதல் சேர்றதுக்கான அந்த பிராப்தம் இருக்கணும். எல்லாருமே காதலிக்கலாம், அதுல தப்பு கிடையாது. காதல் எல்லாருக்குமே வருது, அதுல ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ஆனா அந்த காதல் சக்சஸ் ஆகி லாங் லைஃபா ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடியும் சக்சஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃபா இருக்கிறது வெரி ஃபியூ. அவங்களுடைய ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்கும். இப்போ மிதுனத்துக்கு 5ஆம் பாவகத்து அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்திலேயே உங்க ஜாதகத்துல
உங்களுக்கு மிதுன லக்னமா இருக்கு அல்லது மிதுன ராசியா இருக்குன்னா கூட உங்க ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னாக்க காதல் கைகூடும், காதல் சக்சஸ் ஆகும் மேக்சிமம். அல்லது அந்த புதன் அங்க இருக்கு, புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு, அல்லது புதன் மட்டும் 5ஆம் பாவகத்துல இருந்தாலையும் காதல் வரும், காதல் சக்சஸ் ஆகும். அதே போல இந்த ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடம், மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க ஜாதகத்துல காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும். ஆனா 7ஆம் பாவகத்துக்கு சுபகிரக பார்வையோட இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 7ஆம் பாவகத்துக்கு சனி பார்வை இருக்கு, இந்த லக்னத்துல சூரியன் சனி அல்லது ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்து 7ஆம் இடத்தை பாக்குதுன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும்? அது திருமண வாழ்க்கையை பாதிக்கும். உங்க ஜாதகத்துல ராசிக்கு 7ஆம் இடத்துல தனித்த குரு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுவுமே கலஸ்திரத்தை பாதிக்கும், திருமணம் ஆகிறத லேட் பண்ணும். அதாவது நிறைய சர்ச் பண்ணாலும் மேரேஜ் ஆகிறதே பெரிய போராட்டமா இருக்கும். அவர்களுக்கு காதல் வந்தாலும் காதல் சக்சஸ் ஆகாது, அது ஒண்ணு. 7ஆம் இடத்துல குரு மட்டும் தனித்திருந்தா குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். தோஷங்கள் உங்களுக்கு இருக்குன்னாக குறிப்பா ஒண்ணு மேரேஜ் லேட் ஆகும், மேரேஜ் லேட் ஆகி கல்யாணம் பண்ணா தப்பிச்சிங்க. சீக்கிரமா கல்யாணம் ஆகுதுன்னா காதல் ஏற்பட்டு அது கல்யாணம் ஆயிடும், காதல் சக்சஸ் ஆயிடும். இப்ப சேராத காதல் அப்படின்ற விஷயம் என்னன்னாக்க, உங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு ராசியோடு நீங்க காதலிக்கிறீங்கன்னா அது காதலிக்கிற ஸ்டேஜ்லயே கூட கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் அது எந்த ராசி அப்படின்னாக்க, முதல்ல மிதுனத்துக்கு விருச்சிக ராசியோட நீங்க காதலிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த விருச்சிகத்தோட காதலிக்கிறீங்க அல்லது திருமண பந்தத்துக்கு பேசி முடிவு பண்றீங்கன்னா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு அர்த்தம். காதல்லையே இருக்கிறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட எவ்வளவு நாள் இருந்தாலும் கடைசியில முடியும் போது ஒரு மன வருத்தத்தோட முடியும், பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே போலதான் மேரேஜ் லைஃப் கூட, சப்போஸ் விருச்சகத்தோட நீங்க மேரேஜ் பண்றீங்க அப்படின்னாக்க ஒத்து வராத குணத்தாலேயே பிரிவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை நிறையவே ஏற்படுத்தும். இப்ப விருச்சகத்துல இருக்கிறவங்க எமோஷனல் டைப்பு. மிதுனம் பாத்தீங்கன்னாக்க பேசிக்கலாவே தன்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. மிதுனத்தில் இருப்பவங்க ஒரு கலகலப்பானவங்க, ஆண் பெண் பேதமின்றி எல்லார்கிட்டையும் பழகக்கூடியவங்க, அவங்கள ஒரு கூட்டுல வச்சு அடைக்கவே முடியாது. அப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சந்தேகம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ இவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மிதுனம் கொடுக்காது. விருச்சகக்காரங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மிதுனம் கொடுக்காது. அந்த வகையிலையும் ஒரு பிரிவினைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில காற்று ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி, நீர் ராசியாக வரக்கூடிய விருச்சகத்தை சேர்க்காமல் இருப்பது நல்லது. இவங்களோட காதல் ஏற்பட்டாலும் அது பிரியக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்த ராசி பாத்தீங்கன்னாக்க, இந்த காற்று ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் ஒரு பாத்தீங்கன்னாக்க பொருத்தெல்லாம் வரும், நட்சத்திர பொருத்தம் போட்டீங்கன்னா வரும். ஆனாலும் பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆயிடுச்சுனாக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஜாதக பொருத்தம் இருந்துருச்சுனாக்க பிரியாம இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே போல ஜாதக பொருத்தம் இல்லைனாக்க மிதுனமும் கடகமும் சேர்றாங்கன்னு வச்சுங்களேன், பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த கடகமும் பாத்தீங்கன்னாக்க நீர் ராசி தான், இது ஒரு சஷ்டகம். அதே போல விருச்சகமும் சஷ்டகமா வரக்கூடியது. அப்போ இது தவிர்க்க வேண்டியதுதான் முக்கியமானது. அதே போல விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய், மிதுனத்தின் அதிபதி புதன், ரெண்டு கிரகங்களும் பகை கிரகம். அப்போ மேட்சே ஆகாது, பொருத்தமே வராது. அப்ப ரெண்டு பேரும் எதிரி போலவே செயல்பட்டு இருப்பாங்க. அதே போலதான் கடகத்தை கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுங்களேன் மிதுன ராசிக்காரங்க. அதாவது புதனுக்கு சந்திரனை பிடிக்காது, சந்திரனுக்கு எல்லா கிரகமுமே பிடிக்கும். ஆனா புதனுக்கு சந்திரன் பகை. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க ஒரு கான்ட்ரவர்சியோடையே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப வாழ்க்கையில கடகத்தை கல்யாணம் பண்ணாலையும். அப்போ நீங்க கடகத்தையும் விருச்சிகத்தையும் தவிர்க்கணும். அடுத்த நீர் ராசி மீனம் ராசி. மீனம் ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க சஷ்டம் கிடையாது, ஆனா 10வது ராசி இது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஏன் தவிர்க்கணும் அப்படின்னாக்க, உபயராசி மீனமோ அதே போல மிதுனமும் உபயராசி, இந்த ரெண்டு உபயராசிகளும் சேரும் போது ரெண்டு பேருக்குமே இந்த கலசர தோஷம் தாரதோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சப்போஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறீங்கன்னு வச்சுங்களேன், மீனமோ மிதுனமோ நிறைய பிரச்சனை பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். தோஷங்கள் இருக்கான்னு நீங்க ரொம்ப கீனா உங்க ஜாதகத்தை செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்றது நல்லது. அப்படி இல்லைன்னா அதை தவிர்க்கிறதா நல்லது. ஏன்னா மீனத்தின் அதிபதி குரு பகவான், மிதுனத்தின் அதிபதி புதன். புதனும் குருவும் பாத்தீங்கன்னாக்க ஆப்போசிட் கிரகங்கள் தான், எதிரெதிர் கிரகங்கள். அப்போ நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்ற அந்த கான்ட்ரவர்சியல் நிறையவே வரும். மீனத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அடக்கி ஆள நினைப்பாங்க, மிதுனமும் அதை ஏத்துக்க மாட்டாங்க, ஒரு கூட்டுக்குள்ள அடக்க முடியாது. அப்போ நிறைய பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில ஏற்படும். அப்போ மீனத்தையும் தவிர்க்க வேண்டும். மற்ற ராசிகள் எல்லாம் பார்க்கலாம்.
இப்போ மற்ற ராசிகள் குறிப்பாக இந்த தனுசு ராசி சேர்த்தலாமா அப்படின்னாக்க இந்த சமசப்தம ராசியா வந்துருது. இந்த தனுசு ராசி நெருப்பு ராசி, ஒரு காற்று ராசி ஈர்க்கும், ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க மேரேஜ் மேட்சிங்கு நீங்க பாக்குறீங்கன்னா செட் ஆகும். ஆனாலும் இவங்களால நிறைய மன வருத்தங்களும் வந்துடும் தனுசு ராசியோட மேரேஜ் ஆகும் போது. என்ன காரணம்னாக்க தனுசுவின் அதிபதியும் குரு பகவான் தான். அதே போல மிதுனத்தின் அதிபதி புதன். ஆப்போசிட்டா எண்ணங்கள் நிறையவே இருக்கும், ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். அதுல வந்து ஜாதக பொறுத்து இருந்தா பிரிய மாட்டாங்க, இல்லைனாக பிரிவாங்க, அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும். இல்லைனாக சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரியான வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அதனாலதான் தனுசு கூட அவாய்ட் பண்றது நல்லது. மற்ற ராசிகளை நீங்க பார்க்கலாம். அதே போல மேஷ ராசியை பார்க்கும்போது ஜாதக பொருத்தத்தை நல்லபடியா பார்த்துட்டு கல்யாணம் பண்றது நல்லது. ஆனா மேஷத்தை கூட தவிர்க்கிறது தான் நல்லது. இந்த மேஷத்தின் அதிபதி செவ்வாய். நெருப்பு ராசியாக இருந்தாலும் ஒரு ஈர்ப்பு இருக்கும், இருந்தாலும் இதை வந்து தவிர்க்கிறது நல்லது. மிதுன ராசிக்காரங்க காற்று ராசி அப்படின்றதுனால துலாம் ராசியை பார்க்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க கும்பராசியை பார்க்கலாம். அதே போல ரிஷபத்தை கூட நீங்க பார்க்கலாம். ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னாக்க சுக்கிரனோட ஆட்சி, நட்பு, ராசியாதிபதி நட்பாக வரும். அப்போ நீங்க வந்து ரிஷபத்தை பாக்குறீங்கன்னா நீங்க மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கீங்கன்னாக்க ரிஷபத்தில் வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட சேர முடியாது, சேரவும் கூடாது. இப்போ நீங்க வந்து மிருகசீரிஷமாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம், அதே போல ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம், கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம், இதெல்லாம் தவிர்க்கிறது தான் நல்லது. அதாவது இந்த நட்சத்திரத்தோடு சேரும் போது ரஜ்ஜி பொருத்தம் வராது. நீங்க வந்து திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கீங்கன்னாக சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி, அதே போல கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம், மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம், ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தோட சேர முடியாது, சேர்ந்தாக ரஜ்ஜி பொருத்தம் வராது. புனர்பூச நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், மேலும் நீங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் மற்றும் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி 3 பாதங்களோட நீங்க சேர முடியாது. மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தோடையும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தோடையும் நீங்க புனர்பூச நட்சத்திரமா இருந்தாக சேர முடியாது, சேர்ந்தாக ரஜ்ஜி பொருத்தம் வராது. இப்போ இந்த நட்சத்திரத்துக்கான பொருத்தங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, எந்தெந்த நட்சத்திரத்தை தவிர்க்கணும்ட்டு. சப்போஸ் நீங்க வந்து நீங்க மிதுன ராசியில மிருகசீரிஷம் அப்படின்னாக்க நீங்க கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தோடு சேரலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல மகர ராசி அப்படின்னாக்க மிருகசீரிஷம் இருக்கீங்கன்னாக்க திருவோண நட்சத்திரத்தை சப்போஸ் லவ் பண்றீங்க அப்படின்னா 8வது வீடாக வந்தாலும் ஜாதக பொறுத்து இருக்கும் பட்சத்துல கன்சிடர் பண்ணலாம், இப்படி மாத்தி சேரலாம். இப்ப நீங்க மிதுனம் மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் நட்சத்திரமா இருந்தா பண்ணலாம். இப்ப நீங்க மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரத்தை காதலிக்கிறீங்க அல்லது பொருத்தத்துக்கு பார்த்திருக்கீங்கன்னா அது பண்ணலாம். ஆனா மிருகசீரிஷத்துல பிறந்தவங்க மிருகசீரிஷ நட்சத்திரமாவே இருக்கக்கூடியவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன் தான். நட்சத்திர பொருத்தம் பாக்குறீங்க, அதுல ரஜ்ஜு பொருத்தம் முக்கியம். அடுத்தது ஜாதக பொருத்தம் பார்க்கணும், அதுல புத்திர பாக்கியம் இருக்கா, அதே போல தாம்பத்திய சுகங்கள் 2 பேருக்கும் ஈக்குவலா கிடைக்குமா, அடுத்து வரக்கூடிய 10 வருஷத்துக்கு தசா புக்தி நல்லதா இருக்கா, அதே போல பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், தனித்தே இருப்பாங்களா, இவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்கும், இப்படின்ற விஷயங்கள்லாம் ஜாதகத்துல நம்ம பார்த்து முடிவு பண்ணி திருமணம் செய்யும் போது அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.